சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பிஎம் கிசான் திட்டத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் பெயர்கள் நீக்கம். ரூபாய் 2000 இவர்களுக்கு கிடைக்காது. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பிஎம் கிசான் திட்டத்தில் பயனாளிகளாக உள்ள தமிழ்நாடு விவசாயிகளுக்கு ஒரு முக்கிய செய்தி வெளியாகி உள்ளது. மத்திய அரசு ஏற்கனவே பல முறை எச்சரித்தபடி KYC முடிக்காத விவசாயிகளுக்கு இம்முறை ரூபாய் 2000 கிடைக்காது என்பதுடன் இத்திட்டத்தில் இருந்தும் அவர்களின் பெயர்கள் முழுமையாக நீக்கப்பட இருக்கிறது. நாடு முழுவதும் இதை செய்யாத பல லட்சம் விவசாயிகள் இத்திட்டத்தில் இருந்து நீக்கப்பட்டு வருகின்றனர். அதனால் தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள் கட்டாயம் தங்களது நில உடைமை ஆவணங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து விவசாயிகளுக்கான அடையாள எண் பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அப்படி பெறாதவர்கள் இத்திட்டத்தில் இருந்து இம்முறை முழுமையாக நீக்கப்படுவார்கள். இதுகுறித்து ஏற்கனவே மாவட்டம் வாரியாக மாவட்ட ஆட்சியர்கள் எச்சரித்திருந்தனர். இதுவரை விவசாய அடையாள எண் பெறாத விவசாயிகள் உடனடியாக அதனை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது. கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இதற்காக காலக்கெடுவும் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இன்னும் சில மாவட்டங்களில் இதுவரை விவசாயிகளுக்கான அடையாள எண் பெறாத விவசாயிகள் இப்போது கூட அதற்கு விண்ணப்பிக்கலாம். இந்த அடையாள எண் எதற்காக என்றால், மத்திய அரசு வழங்கும் பிஎம் கிசான் தொகை சரியான பயனாளிகளுக்கு சென்று சேருவதை உறுதி செய்யும் பொருட்டு விவசாயிகள் தங்களது நில உடைமை ஆவணங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை தங்களது நில உடைமை விவரங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவு செய்யாத விவசாயிகள் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அலுவலர்களை தொடர்பு கொண்டு தங்களது நில உடைமை ஆவணங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து விவசாயிகளுக்கான அடையாள எண் பெற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை இந்த அடையாள எண் பெறாதவர்கள் விவசாயிகளாக கருதப்பட மாட்டார்கள். மேலும் வரும் காலங்களில் வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண் பொறியியல் துறை மற்றும் வேளாண் விற்பனை துறை மூலமாக செயல்படுத்தப்படும் பல்வேறு மானிய திட்ட பயன்களை பெற முடியாது. அருகிலுள்ள சேவை மையத்துக்கு சென்று கூட ஆதார் எண், கைபேசி எண், நில ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகம் போன்ற உரிய ஆவணங்களை கொடுத்து இதற்கு விண்ணப்பிக்க முடியும். விவசாயிகளுக்கான அடையாள எண் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தை கூட தொடர்பு கொள்ளலாம். மேலும் பிஎம் கிசான் திட்டத்தில் பிரதம மந்திரி கௌரவ நிதி உதவி திட்டம் என்பது ஒவ்வொரு விவசாய குடும்பத்திற்கு 4 மாதங்களுக்கு ஒருமுறை ரூபாய் 2000 வீதம் 3 தவணையாக ஆண்டிற்கு ரூபாய் 6000 மத்திய அரசால் நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை 20 தவணைகளில் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. 21வது தவணை உதவித்தொகை விரைவில் ரிலீஸ் செய்யப்பட இருக்கிறது. அதற்குள் விவசாயிகள் தனித்துவ அடையாள எண், அதாவது விவசாயிகள் நில உடைமை பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டு உள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.